கடைசி நம்மால் நமக்கு ஒரு பதியத்தையும் இப்படிதான் பாடணும், இப்படிதான் பாடுவாங்க. பாடினா ஒரே நாள் முடியாது. அதனால சாம்பிளுக்கு ஒரு பாட்டு இருக்கு. சிவ 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 உருக்கம். எல்லா பதிவும் பாடின ஆசை தான். அதனால தான் ஆசை பத்து அடுத்ததா பாடக்கூடியவன் காணமாட்டா கடசேவடி என்னும் பொருளை தந்து இங்கு கொண்ட பொல்லாமணியையும் பொல்லாதவர் தான். அந்த மகாவிஷ்ணுக்கு காட்டாத திருவடி எனக்கு காட்டி விட்டாய அப்படிதான் சொல்றாரு. பொல்லாமணியை நீ சரியான அறியா பொல்லாதாரு ஓர் இருளை திறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூமரலை பெறுவான்னு ஆசைப்படுறேன். என்ன கூப்பிட்டு கொடுப்பா அப்படின்னு அவர் என்ன சொல்ல காத்திருந்தார். மணிவாசல பிறந்தையா வருவாருன்னு சுவாமி எங்க காத்துக்கிட்டு இருந்தார். யாராவது குருநாதன் காத்துக்கிட்டு எப்ப மாணிக்கவாசல் வருவார்னு சுவாமி எதிர்பார்த்து இருந்தார். அப்படியெல்லாம் நம்மளை எதிர்பார்க்கிற மாதிரி சுவாமி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்கறது. அதனால இந்த படத்தை கருட பத்னி எப்படின்னா கருடக்கொடியும் காணமாட்டாத கடைசியவர். அவர் இன்னும் காணலை இனிமேலும் காண முடியாது என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். பிறந்து இறக்கின்ற தெய்வங்களால் பெருமானுடைய திருவடியை காண முடியாது. பிறப்பிறப்பு அற்றானை காண வேண்டுமென்றால் அது நமக்கு அருந்து போகணும். அது அருந்து போகிற நிலையை வந்து அவன் திருவடிக்கு போய் சேரணும். அப்பதான் கிடைக்கும். அது அந்த நேரம் சேரும்போது நமக்கு அது கொடுத்துருவார் சாமி.